பிரியமானவர்களே, இந்த வேர்வம் டிவியின் மகிமைய நேரம் நிகழ்ச்சியினூடாக ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருடன் பேச இருக்கின்றார். நாங்கள் ஆண்டவரை தேவனாகிய ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி கூறும் பொழுது நீங்கள் உங்களுடைய நிலைகள் சகலதையும் அவரிடம் ஒப்புக்கொடுங்கள். சங்கீதத்தில் திருப்பாடல்களில் தாவீதடிகளார் சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணும், உமது திருமுகத்தை என்னை விட்டு அகன்ற விடாதையும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, அவர் திருமுகத்தை பார்த்து நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். புகழ்ச்சி நாங்கள் ஆராதனை செய்யக்க நாங்கள் என்ன செய்கிறோம்டா, எங்களோட பிரச்சனைகள் சகலத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு எங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் சகலத்தையும் நீர் பொறுப்பேறும், இந்த பிரச்சனைகள் சகலத்திலிருந்து நான் என்னை விலக்கி கொண்டு நான் உம்மை புகழப் போகின்றேன், உம்மை ஆராதிக்கப் போகின்றேன், உம்மை மகிமைப்படுத்த போகின்றேன். ஏனென்றால் ஆண்டவரே எனக்கு தெரியும் உம்மாலே என் சகல பிரச்சனைகளும் செய்ய முடியும் என்று. ஏனென்றால் எமது ஆண்டவர் அவர் சகலத்துக்கும் மேன்மையான ஆண்டவர். ஆகவே அவர் தான் முழுமைக்கு உங்களோட பிரச்சனை என்னவா இருக்கலாம், எதுகுமா இருக்கலாம், உங்களால் செய்ய முடியாத காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய எதிரி பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் மேன்மையான ஆண்டவர். ஆகவே அதை நினைவில் வைத்துக்கொண்டு எங்கள் சகல பிரச்சனையை நாங்கள் அவங்களோட பக்கத்தில் வச்சுட்டு எங்கள் ஆண்டவரை நாங்கள் புகழ்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவை புகழுகின்றோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கத்தில் வைத்துட்டு ஆண்டவரே உம்மை மட்டுமே புகழப் போகின்றோம், உம்மை மட்டுமே ஆராதிக்க போகின்றோம், உம்மை மட்டுமே நன்றி செலுத்த போகின்றோம் ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் உம்மாலே சகலதும் ஆளும், சகலதும் உமக்குள்ளே அதிகாரிக்கப்பட்டிருக்கிறது, சகலதும் உமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் சொல்லும் பொழுது சகலதும் நடைபெறும். ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, மகிமையின் தேவன் ஆண்டவரை துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனேன் இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர், நிகரே இல்லாத தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லாத தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். வான மண்டலங்கள் வாங்க முடியாத அந்த தேவனை புகழ்வோம், நிகரே இல்லாத அந்த தேவனை திரும்ப திரும்ப பாடுவோம். அவர் சகலதுக்கு மேன்மையான தேவன், சகலதையும் ஆசீர்வதிக்கின்ற தேவன், அவரை புகழ்ந்து ஆதாரிப்போம். நன்றி ஆண்டவரே, துதிக்கின்றோம் ஆண்டவரை, ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் சகல விடயங்களும் உம்மாலே கூடும் ஆண்டவரே, சகலத்துக்கும் மேன்மையான தேவன் ஆண்டவரே. உம்மாலே சகலதும் ஆகாத விடயம் என்று எதுவும் இல்லை ஆண்டவரே. வானங்கள் உம்மாலே தாங்க முடியாத ஆண்டவரே, நீரே தேவன் ஆண்டவரே. உம்மால் சொல்லப்படுகிற சகலதும் உம்மாலே கூடும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக விசுவாசித்து அறிக்கை எழுகின்றோம் ஆண்டவரே. உம்மாலே முடியாத விடயம் எதுவும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கன
செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரை, மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கின்றோம் ஆண்டவரை. நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரை. ஆண்டவரே, சகலதும் உம்மாலே முடியும், சகலதும் உம்மாலே முடியும் ஆண்டவரை. நாங்கள் நம்பி அறிக்கையிடுறோம், சகலதும் உம்மாலே முடியும் ஆண்டவரே. நீரே சகலத்துக்கும் தேவனாய் இருக்கின்றீர் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கின்றோம் ஆண்டவரை. சகல விடயங்கள் உம்மை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருமுகம் நாங்கள் முதல் பார்த்தோம். ஆண்டவர் ஆண்டவராக இருக்கின்றார், சகலதும் அவருக்குள்ளே உள்வாங்கப்பட்டது. அடுத்தது ஆண்டவர் உருவாக்கும் தேவனாக இருக்கின்றார். ஒன்றும் இல்லாமல் இருந்த இடத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த அழகான பூமி உருவாகட்டும் என்று. அந்த அழகான பூமி உருவாகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன பதில் இல்லை. உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு பதிலே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அல்லது உங்களோட வாழ்க்கையிலே உங்களை பொருளாதார பிரச்சனை இருக்குது, அதுக்கு பதிலே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? எங்களால் அது முடியாது, இல்லை இதுக்கு ஒரு பதிலே இல்லை, இப்படி ஒன்று நடந்ததே இல்லை, இந்த நோய்க்கு தீர்வே இல்லை, இந்த விஷயங்கள் நடந்ததே இல்லை, என்னால் இது முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றும் தான் தெரிவிக்கொள்ளும். ஒன்றும் இல்லாமல் இருக்க ஆண்டவர் சொன்னார், இந்த பூமி உருவாகட்டும் என்று. இந்த பூமி உருவாகிற்றது. ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவர் சொன்னார், இது நடக்கட்டும் என்று. அது நடந்தது. ஒன்றும் இல்லாத இடத்துல இந்த நோய் குணமாகட்டும் என்று சொன்னார், அந்த நோய் குணமாகிற்றது. பிறவியிலே குருடனாக இருந்து ஒருத்தர் சொன்னார், பிறவி குருவனுக்கு ஒரு நாளும் கண் பெறாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு கண் பார்வை வரட்டும் என்று. கண் பார்வை வந்து நீங்கள் விசுவாசியுங்கள். எங்களுடைய ஆண்டவர் உருவாக்கும் தேவனாக இருக்கின்றார். அவர் சொன்னால் மட்டும் போதும் சகலதுமாகும், சகலதும் நடக்கும். ஆகவே அந்த விசுவாசத்துடன் அவர் எங்கள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தை, அவரோட வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். அதனால் எங்கள் வாழ்க்கை வளம் பெறும். எங்கள் வாழ்க்கையில் சகலதும் என்ற முழு விசுவாசத்தோடு நாங்கள் அவரை துதிப்போம். நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே. துதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் சொல்லும் ஆண்டவரே, சகலதும் ஆகும் ஆண்டவரே. நீர் சொல்லும் ஆண்டவரே, சகலதும் நடக்கும் ஆண்டவரே. நீர் சொல்லும் ஆண்டவரே, சகல குறைகளும் குணமாக்கும் ஆண்டவரே. நீர் சொல்லும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. சொல்லும் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. துதிக்கின்றோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதிப்போம், ஆராதிப்போம் உங்கள் தேவனை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆண்டவரை ஆராதிங்கள். ஆராதனை இயேசுவுக்கே. உங்கள் பேர் சொல்லி அழைத்த அந்த தேவனை ஆராதிங்கள். ஆராதனை இயேசுவுக்கே. உங்கள் குடும்பங்களை உங்களுக்கு கொடுத்த ஆண்டவரை ஆராதனை இயேசுவுக்கே. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்த ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆராதிங்கள். கடலின் மீது நடத்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலையே இல்லை ஆண்டவரே. எந்த கவலையும் ஆண்டவரே, சகலவித நீர் அடக்கிறவர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை என்றது உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆராதனை இயேசுவுக்கே. நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கின்றோம். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே.
போதும் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை காட்டும் ஆண்டவரே, நான் அதிலே நடக்கிறேன் ஆண்டவரே. பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Hallelujah, praise you and glorify you. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகின்றோம், ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பேசும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் உமது சொல்லுகளை சொல்லும் ஆண்டவரே. நான் நடக்கும் என்று விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே. எந்த விதமான இருள்களான தீர்வுகள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் அது உங்களுடைய வசனங்களால் நடக்கும் என்று விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே. நீ சகலத்தை மாற்றக்கூடிய தேவன் ஆண்டவரே, சகலம் நமக்கு புதுமையானது ஆண்டவரே. உங்களுடைய வசனம் மட்டும் போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் சகலம் நடக்கும், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, துதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை முழுமையோடு துதிக்கின்றோம் ஆண்டவரே. பிரச்சனை சகலது உம்மிடம் கொடுத்து துதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையுடன் துதிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு துதிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை குணமாக்குவீர் என்ற நம்பிக்கையோடு துதிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதம் உம்மால் மட்டுமே வரும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து, என் பாதையில் எந்த அந்தகாரம் என்றால் நான் பயப்படேன் ஆண்டவரே. பாதை காட்ட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, பாதை காட்டுவதற்கு ஆண்டவரே. பார்வோன் சேனை தொடர்ந்து எந்த பார்வோ சேனை என்னை தொடர்ந்து வந்தால் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. பாதுகாக்க பாதுகாக்கும் கர்த்தர் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே. மகிமைப்படுத்தும், ஆராதிக்கின்றோம் ஆராதனை இயேசுவுக்கே. முழு நம்பிக்கையோடு உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போற நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவரின் அடுத்த முகம். ஆண்டவர் எல்லோருக்கும் தந்தையாயிருக்கின்றார். அவர் எனக்கும் தந்தை, என் எதிரிக்கும் தந்தை, என் அயலானுக்கும் தந்தை, சகலரும். அவரை அறிந்தவர்களுக்கும் அவர் தந்தை தான், அவரை அறியாதவருக்கும் அவர் தந்தை தான். அவர் சகலரையும் சகல ஆசீர்வாதங்களினால் நிரக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே சகலரும் இந்த அழகான பூமியை காணும் பொழுது அவர் தந்தை என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் அழகை காணும் பொழுது அவர் சகலதையும் சகலருக்கும் நிறைவாக கொடுக்குமாறு. ஆகியானிலே மத்தேயுவிலே இயேசு சொல்கிறது போல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள், அவர்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் எனக்குள்ளே, உயிர்த்த ஆண்டவர் எனக்குள்ளே வாழ்வதனால் என் சத்துரு என்ன செய்தாலும், என் பகைவன் என்ன செய்தாலும், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் என்ன செய்தாலும் அது என்னை பாதிக்கப்படும். என்னவாகவே நான் உயிர்த்த ஆண்டவரை எனக்குள்ளே நான் வைத்திருப்பதால் நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ண போகின்றேன். பிரியமானவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை யார் கஷ்டப்படுத்தி இருந்தாலும், உங்களை யார் காயப்படுத்தி இருந்தாலும், உங்களை யார் பயப்படுத்தினாலும் அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களுக்காக ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே அவரை ஆசீர்வதியும் என்று. நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொன்றும் உங்கள் ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக. ஆகவே ஆண்டவருடைய அந்த முகம், அவர் சகலருக்கும் தந்தை என்று ஏற்றுக்கொண்டு அவரை நாங்கள் துதிப்போம், எங்கள் எதிரிகளை நாங்கள் ஆசீர்வதிப்போம், எங்கள் வாழ்க்கையில் எங்களை கஷ்டப்படுத்தி ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் எதிரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் பகைவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிர்மைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை எல்லாம் காயப்படுத்தின ஒவ்வொருவரையும் உம்முடைய ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே துன்பங்களை ஏற்படுத்தின ஒவ்வொருவரையும் உம்முடைய ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர்களே. அவருக்காக உம்மிடம் பிரார்த்தனை பண்ணுகின்றோம் ஆண்டவர்கள். ஜெபங்களை கேளும் ஆண்டவரே. நீரே போதும் ஆண்டவரே. முழுமையாக எங்கள் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. நீரே போதும் இயேசுவே. போதும் ஆண்டவரே. நீர் முழுமையாக போதும் ஆண்டவரே. போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும்
ஆராதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஆண்டவராக இருக்கின்றார் என்று பார்த்தோம். ஆண்டவர் உருவாக்கும் ஆண்டவர் என்றார். அவரால் சகலதும் முடியும், சகலதும் இல்லாத ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவன், இல்லாத விடயத்தில் எங்களுக்கு பல பதில் தருகிற தேவன் என்று பார்த்தோம். ஆண்டவர் எல்லோருக்கும் தந்தை என்று பார்த்தோம். ஆனால் ஆண்டவருடைய நாலாவது முகம், அவர் எனக்கு அப்பா. அவர் எல்லோரையும் நேசிக்கிறார். ஆனால் நான் தான் அவருடைய பிரியமான பிள்ளை. நீங்கள் ஒவ்வொருவரும் அடிப்படையில் விசுவாசிக்கணும், அவர் உங்களை மிகவுமாக நேசிக்கின்றார் என்று. அதனால் தான் தன்னுடைய ஒரே குமாரனை உங்களுக்காக பலி கொடுத்தார். ஏனென்றால் உங்கள் வாழ்வு சிறப்பாக நிறைவாக வாழ வேண்டும் என்றதுக்காக அவர் உங்களை முழுமையாக நேசிக்கின்றார். அந்த நேசம், அவர் உங்களை தூய ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உயிருடன் எழுப்பின அந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழ்கின்றார். அதை நீங்கள் முழுமையாக விசுவாசிங்க. அந்த தூய ஆவியானவர் எப்படி புதுமைகள் இயேசுக்குள் செய்தார், அவர் உயிருடன் எழுப்பும் பொழுது எப்படி மாற்றமடைந்தார், அவர் உங்களுக்குள்ள சகலதையும் மாற்றப்படுகிறார். ஒவ்வொரு விடயங்களையும் புதுப்பிக்கின்றார். உங்கள் சிந்தனைகளை புதுப்பிக்கின்றார், உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கின்றார். உங்களுடைய உடம்பில் இருக்கிற சகல கலன்களும் அவராலே புதுக்கப்படுகிறது. உங்களுடைய சகல நோய்களும் அவராலே தீர்க்கப்படுகின்றது. உங்களுடைய சகல பிரச்சனைகளும் அவராலே தீர்க்கப்படுகிறது. ஆகவே அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னவான அன்பானவர்களே, தூய ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை உயிருடன் எழுப்பிய அந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற முழு விசுவாசத்தோடு அந்த தூய ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அந்த தூய ஆவியினால் நாங்கள் பலன் கொள்ளுவோம். அந்த தூய ஆவியை ஆராதிப்போம். நாங்கள் சொல்லுகிற செயல்கள் அகழ்த்தும் அவராலே நெறிப்படுத்தப்படுகின்ற நாங்கள் விசுவாசிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரை, மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினா அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் செய்ய ஆண்டவரே, நிரப்பியருளும் இயேசுவே, ஆவியால் அக்கினியால் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே, அக்கினியால் ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே, முழுமையான தூய ஆவியானவர் எங்கள் மீது நிறைவாக வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எமக்கு காட்டும் இயேசுவே. நன்றி இயேசுவே, ஆவியானவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி அபிஷேகம், அபிஷேகம் அழையால் ஆண்டவரே நிரப்பும் இயேசுவே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் இயேசுவே, நிரப்பும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் மட்டும் ஆவியானவரே, உழந்த எலும்புகளோடு எழும் மட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே,
அக்கினியால் என்னை அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே. குடும்பத்தை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. என் எதிர்கால திட்டத்தை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. சகலதும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. சகலதும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் தருகின்ற இந்த பரிசுத்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தருகின்ற இந்த பூர்ண சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தருகின்ற இந்த அமைதிக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நிறைவான மகிழ்ச்சிக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தொழில்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. துதிக்கின்றோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துவோம் வரை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. உமது அபிஷேகத்தின் ஆவியாளங்களின் நிறைவு ஆண்டவரே. உமது அபிஷேகத்தின் ஆவியாளங்களின் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரிடம் வந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் எது செய்ய வேண்டும் எங்களுக்கு காட்டிக் கொடும். நாங்கள் எந்த விதத்தில் செய்ய வேண்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடும். எங்கள் வாழ்க்கையை முழுமையாக முழுமையான ஆசீர்வாதம் ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்களே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஆண்டவரே. உமக்களே நாங்கள் பூர்ண மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம் ஆண்டவரே. எந்த தீமைகளும் எங்களை அணுகாது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே நான் உமக்குள்ளே வாழ்கின்றேன் ஆண்டவரே. நீர் எனக்குள் வாழ்கின்றேன் நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. நான் உம்மால் முழுமையாக உண்மை ஆடையாக அணிந்திருக்கின்றேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்க என் வாழ்க்கையில் சகல உம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிறது நான் விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே. நீர் எனது தந்தையார். ஆகவே தந்தைக்கு ஒரு மகனோட கதைப்பதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் சகல உம்மோடு பேச போகின்றேன் ஆண்டவரே. நான் முழுமையாக விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே. நான் போகும் பொழுது நடக்கும் பொழுது நீர் என்னுடன் கூட வருகின்றீர் என்று ஆண்டவரே. நான் என்ன சொல்லும் பொழுது என் வார்த்தைகள் எல்லாம் உம்மாலே செம்மையாக்கப்படுகின்றது ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற நீர் ஆண்டவரே எனக்காக பேசுகின்றீர் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற தூய ஆவியானவரை என்னை வழிநடத்துகிறார் விசுவாசிக்கின்றான் ஆண்டவரே. நான் சொல்லும் சகல விடயங்களும் ஆசீர்வாதமாக இருக்க போகின்றது ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரை போய் துதிக்கின்றோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மே துதிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. உமது தூய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. சகலதும் உம்மாலேயே கூடட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைகள், எங்கள் தொழில்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் வீடுகள் அபிஷேகம் யார் யாருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய நண்பர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய உறவினரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன் என்றபடியால் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தின் தேவைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்றபடியால் ஆண்டவரே. நான் முழுமையான மகிழ்ச்சியோடு உம்மிடமே சகல விதிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே. என்னுடைய எதிர்காலம் முழுமையாக வரப்போகின்றது ஆண்டவரே. உம்மால் பூர்ணப்படுகின்றது ஆண்டவரே. எனக்கு உமக்குள்ளே ஆண்டவரே எந்த விதமான இழிவுகளும் இல்லை ஆண்டவரே. எந்த விதமான தாழ்நிலையும் இல்லை ஆண்டவரே. நீர் என்னை பூரிப்பால் ஆசீர்வதிக்க போகின்றீர் ஆண்டவரே. உமது பூர்ண சுகத்துக்காக நன்றி. அந்த உடல் சுகங்கள் நாங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்குள்ளே நாங்கள் பெலம்பெடுகின்றோம் ஆண்டவரே. உமக்குள்ளே ஜெகம் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்கள் குடும்பங்களுக்குள் பாய்ந்து ஓடி மகிழ்ச்சியால் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து நன்றி செலுத்தி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.